Dear parents and students, நான் தற்போது கல்வி நிலை சம்பந்தமாக குறுகிய நேரத்திற்குள் சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் ஒரு சமூகம் முன்னேற்றமடைந்த சமூகம் என்பதற்கு மிகவும் முக்கியமான குறிகாட்டி கல்விதான். எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் நிலைத்து நிற்பதற்கும் லைஃப் லாங் நீண்ட காலத்தில் உழைப்பதற்கும் அந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சமூகம் கற்றுக்கொள்ளல் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் முஸ்லிம்கள் பின்பற்றும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மிக முக்கிய மூல நூலான அல் குர்ஆன் என்ற மூல நூல் முதல் வசனமாக ஆரம்பித்த வசனம் கற்பீராக என்ற வசனம்தான். ஏனென்றால் வேறு விடயங்கள் பற்றி பேசுவதை விட கல்வி சம்பந்தமாக பேசுவது மிக முக்கியமான ஒன்று என்பதால் தான் அதை பேசியிருக்கின்றார்கள். எனவே எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா பிரச்சனையையும் தீர்த்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எமக்குள் சண்டையா? கல்வி அறிவின்மைதான் காரணம். எமக்குள் போட்டி பொறாமை, எமக்குள் ஒருவரை ஒருவர் கழுத்தரப்பு நடக்கிறதா? கல்வி அறிவின்மைதான் காரணம். எமக்குள் சமூக முன்னேற்றம் இல்லையா? கல்வி அறிவின்மைதான் காரணம். எமக்குள் வெட்டு குத்தா? கல்வி அறிவின்மைதான் காரணம். நாம் எல்லோரும் கற்றுக்கொண்டிருந்தால், நாம் எல்லோரும் படித்தவர்களாக இருந்தால் நமக்குள் எல்லா வகையான புரிந்துணர்வும் இருக்கும். எல்லா வகையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மைண்ட் செட் எங்களுக்குள் இருக்கும். நாம் கற்றுக்கொள்ளாமை காரணமாகத்தான் சண்டை செய்கின்றோம், எமக்குள் போட்டி போடுகின்றோம். எம்மை பற்றி அறிந்து கொள்வதற்குரிய முதல் ஆரம்பம் கல்விதான். கல்வியினூடாகத்தான் எம்மை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நாம் சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் உள்ளவர்களிடத்தில் உணவு சம்பந்தமாக பேச வேண்டும். அவர்களுக்கு பிரச்சனை உணவு, சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுகின்றார்கள். எனவே அங்கே சாப்பிடுவதற்கு பொருளாதாரம் சம்பந்தமாக பேச வேண்டும். பொருளாதாரத்தில் நிலைத்திருப்பது எவ்வாறு என்று பேச வேண்டும். இலங்கை போன்ற எமது நாடுகளில் கல்வி அறிவு குறைவுதான் மிக முக்கியமான பிரச்சனை. எனவே கல்வி சம்பந்தமாகத்தான் நாம் பேச வேண்டும். நமக்குள் எந்த நிறுவனத்தை எடுத்தாலும், எந்த சமூக செயற்பாட்டை செய்யும் அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் கல்வி தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் எமது குறைபாடு நிலவும் இடம் கல்விதான். எனவே நாம் எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கும் கல்வியின் பால் உழைப்பதற்கும் கல்வியை தேடி அடைவதற்கும் முயற்சிக்க வேண்டும். சொல்வார்கள், கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கற்றுக்கொள்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாம் நபராக இருக்கக்கூடாது. எனவே கல்வி ஒரு மனிதனை முழு மனிதனாக, ஹோல் பர்சன், அதாவது பூரண மனிதனாக மாற்றும். நாம் எல்லோரும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி என்பது இயற்கை விஞ்ஞானம் இருக்கின்றது, சமூக விஞ்ஞானம் இருக்கின்றது, எல்லாம் கல்விதான். இயற்கை ஞானத்தினூடாகத்தான் கண்டுபிடிப்புகள், பல்வேறு விதமான சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், பொருட்களை இவையெல்லாம் இயற்கை விஞ்ஞானத்தை கற்பதனூடாக நாம் கற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். சமூக விஞ்ஞானம், மானிடவியல் துறை, இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதனூடாக நாம் மனித விஞ்ஞானம் சம்பந்தமாக, மனித நடத்தை சம்பந்தமாக நாம் பூரண செயற்பாட்டுடையவர்களாக மாறலாம். எனவே எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். ஒரு வீட்டில் குறைந்தது பிள்ளைகள் பிறக்கின்றது என்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா பிள்ளைகளும் எல்லா துறையிலும் கால் பதிக்கக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். உருவானால் பிரச்சனை இருக்காது, பிரச்சனை வராது. கல்வியினூடாக பொருளாதாரம் மேம்படுத்தப்படும். ஏனென்றால் இப்போது சொல்வார்கள், கல்வியை இப்போது எக்கனாமிக் பர்பஸுக்கு நிறைய பயன்படுத்துகின்றார்கள். நாம் உழைப்பதற்கு ஒரு ஊடகமாக நாலேஜ் அதை பயன்படுத்தலாம். நாலேஜ் எக்கனமி என்று சொல்கிறார்கள். அதை நாலேஜ் எக்கனமி என்பது அறிவை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறுவது. அறிவின் ஊடாக ஒரு தந்தையின் பரம்பரை சொத்தை வைத்து நாம் பணக்காரன் ஆவது அது திறமை அல்ல, அது கெட்டித்தனம் அல்ல, அது ஒரு முறைமையும் அல்ல. எம்மிடம் உள்ள நாலேஜ், அறிவை பயன்படுத்தி நாம் பணக்காரனாவது, நாம் பொருளாதாரத்தில் முன்னேறுவது என்பதுதான் நாலேஜ் எக்கனமி. நாலேஜை எவ்வாறு அறிவிற்கு மூலதனமாக பயன்படுத்துவது, நாலேஜை பெற்று அதை பயன்படுத்தி நாம் இன்று உழைத்துக் கொள்ளலாம். இது ஒரு நாலேஜ் ஈரா, ஒரு அறிவு யுகம். இந்த அறிவு யுகத்தில் கற்றுக்கொள்ளாதவன் தான் இயலாமை உள்ளவன். அறிவு யுகத்திற்கு பூமி, காணி, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அவசியமில்லை. மூளை இருந்தால் நாம் அறிவு யுகத்தின் பங்காளர்களாக மாறலாம். மூளைதான் மூலதனம். எனவே
மூளை எல்லோருக்கும், மூளை என்பதை எல்லோர்களின் மண்டைக்குள்ளும் வைத்து தான் நம்மை இறைவன் படைத்திருக்கின்றார். எனவே நாம் அந்த மூளையை பயன்படுத்தக்கூடிய நிலையை அடைவதற்கு நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியின்பால் முயற்சி செய்ய வேண்டும். கல்விக்காக உதவி செய்ய வேண்டும். எல்லா மாணவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமை இருக்கும். அவர்களை அதன்பால் ஊக்கப்படுத்தி அதன்பால் முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் எல்லோரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையில் கல்வி சம்பந்தமாக பேசும் ஒரு முக்கியமான இந்திய ஒரு எழுத்தாளர் ஆயிஷா இரா நடராசன் சொல்லுவார், ஒவ்வொரு பெற்றோரும் வீட்டிற்குள் ஆசிரியர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் வீட்டிற்குள் ஆசிரியர்களாக மாற வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு ஆசிரியரும் பாடசாலைகளுக்குள் பெற்றோராக மாற வேண்டும். அப்போதுதான் மாணவர்களின் தொடர் கல்வியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். தொடர் கல்வியில் மாணவர்கள் ஈடுபடுவதை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே பேரண்ட்ஸின் பங்கு கல்வியில் மிக முக்கியமானது. எனவே நாம் எல்லோரும் கற்று இந்த மாணவர்களை சிறந்த நிலையை அடைவதற்கு வழிவகுப்போம், ஊக்கப்படுத்துவோம். கல்வி ஒரு மனிதனுக்கு உயிர். கல்வி ஒரு சமூகத்தின் உயிர் நாடி. கல்வி ஒரு சமூகத்தை லைஃப் லாங், நீண்ட காலத்திற்கு வாழ்வதற்கு வழிவகுக்கும். எனவே கற்றல் என்ற செயற்பாட்டை எல்லா உயிரிக்கும் கடத்தி எல்லா உயிரியும் சமூகத்தில் கற்ற உயிரியாக மாறி சமூகத்தின் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக பிரார்த்திப்போம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.